Find the LCM and HCF of 620 by the prime factorization method. இந்த கொஸ்டினை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கணும் LCM and HCF of வேல்யூஸ் வந்து 620 கொடுத்துட்டாங்க. பை த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 620ன்னு. அந்த 6 நான் எழுதிக்கிட்டு இது எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 3s are 6 அப்படின்னு பிரிக்கிறேன். ஓகேயா? அடுத்து வந்து 20 எடுத்துக்கிறேன். 20 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 2s are 4, அப்புறம் இன்ட்டு 5. அப்போ 2 × 2 × 5. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 5s are 20 அப்படின்னு வரும். சரியா? நமக்கு இந்த வேல்யூ வந்து மாறாது. ஸோ அது மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். பிரிச்சுட்டு இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வந்து காமனாக இருக்குது. அந்த 2 இங்கே எழுதிட்டு எத்தனை 2 இருக்குது 1 2. அப்போ மேலே ஸ்கொயர் போட்டுட்டு இன்ட்டு இந்த 5 போட்டு 5 எத்தனை இருக்குது 1 மட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதிக்கணும். சரியா? ஸோ அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது HCF ஆஃப் 6,20 ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி 2. அதேமாதிரி LCM ஆஃப் 6,20யோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னா 2 × 2 × 3 × 5. அதாவது LCM கண்டுபிடிச்சா அதுக்கு வேல்யூ வந்து என்ன வந்துச்சு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60 அப்படின்ற வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? இப்போ HCF ஆஃப் 6,20க்கு 2ன்னும் அதே மாதிரியே LCM ஆஃப் 6,20க்கு அந்த வேல்யூஸ், அதாவது 2 வந்து பேஸ் 2 கரெக்டாக இருக்குது 2 ரைட் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் இன்ட்டு 3/1 × 5/1 அப்படின்ற இந்த வேல்யூஸை வந்து நான் இங்கே எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா LCMமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதான் இந்த தேரிஸ் சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர் இன் த நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. சரியா? இந்த ப்ராடக்டில் வந்து ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து என்னென்னா HCFல காமனான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர்ஸ் எது இருக்குதோ இதில் எது கிரேட்டஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த இன்வால்வ் இன் த நம்பர்ஸ், அதான் LCM அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? இந்த பவர்ஸ் எது பெருசாக இருக்குதோ அதுதான் வந்து LCMனும், இது HCFல எது பவர் வந்து குட்டியாக இருக்குதோ அதுதான் வந்து HCFல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நான் அந்த ரெண்டுத்தையும் எழுதிக்கிட்டேன். HCF 6,20ன்னும் LCM ஆஃப் 6,20ன்னும் ரெண்டுத்தையும் எழுதிக்கிட்டேன். HCF ஆஃப் 6,20 மல்டிப்ளை இன்ட்டு LCM ஆஃப் 6,20 எழுதிட்டு